வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் Vhdl கோட் ஃபார் என்கோடர், அதாவது என்கோடருக்கு Vhdl ப்ரோக்ராம் நம்ம எழுத போகிறோம். அந்த எழுதின ப்ரோக்ராமை ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு வெரிஃபை பண்ண போகிறோம். என்கோடர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். என்கோடர் அப்படிங்கிறதுக்கு 2n இன்புட் சிக்னல் இருக்கும், n அவுட்புட் சிக்னல் இருக்கும். அதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் சிக்னலை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் சிக்னலாக என்ன பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணோம். அதாவது இங்கே டெசிமல் நம்பரை பார்த்தோம் அப்படின்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற ஒரு என்கோடர் நம்ம இங்கே பார்க்கலாம். என்கோடரில் பல டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப்பை நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது 8:3 என்கோடரை இங்கே பார்க்கலாம். 8:3 என்கோடருக்கு 8 இன்புட் இருக்கும், 3 அவுட்புட் இருக்கும். 8 இன்புட்டு பார்த்தோம் அப்படின்னா X0லேருந்து X7 வரல இருக்கிறது 8 இன்புட்டு, Y0 Y1 Y2ங்கிறது அவுட்புட்டு. பொதுவாக இந்த X0லேருந்து X7 வரலும் உள்ள இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் மட்டும் ஒன்றா இருக்கும், மீதி இருக்கிற இன்புட் எல்லாமே ஜீரோவாக இருக்கும். எந்த இன்புட்டு ஒன்றா இருக்கோ அதற்கு கரஸ்பாண்டிங்காக அதோட பைனரி டேட்டா அவுட்புட்டில் கிடைக்கும். பாருங்கள், இங்கே X0ங்கிறது ஒன்றா இருக்குது, மீதி இன்புட்லாம் ஜீரோவாக இருக்குது. அப்படிங்கிறப்ப ஜீரோவோட பைனரி டேட்டா பார்த்தோம் அப்படின்னா 0 0 0. அப்போ Y2 ஜீரோவாக இருக்குது, Y1 ஜீரோவாக இருக்குது, Y0வும் ஜீரோவாக இருக்குது. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேட்டாவை பார்க்கலாம். இப்போ X1 பார்த்தீங்கன்னா ஒன்றாவும் மீதிலாம் ஜீரோவாகவும் இருக்குது. அப்போ அவுட்புட்டு 0 0 ஒன்றா இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா X2 ஒன்றா இருக்கிறப்ப 0 1 0ன்னு கிடைக்கும். X3 ஒன்றா இருக்கிறப்ப 0 1 1ன்னு கிடைக்கும் அவுட்புட்டில். X4 ஒன்றா இருந்தது அப்படின்னா அவுட்புட்டில் 1 0 0வாக கிடைக்கும். அதாவது பைனரி டேட்டா அவுட்புட்டில் கிடைக்கும். இப்போ 5ஓட பைனரி டேட்டா 1 0 1. அதேமாதிரி 6ஓட பைனரி டேட்டா பார்த்தோம் அப்படின்னா 1 1 0. அப்போ என்ன இன்புட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அதோட பைனரி டேட்டா அவுட்புட்டில் கிடைக்கும். இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 0லேருந்து 7 வரலும் 8 சுவிட்ச் இருக்குது, 3 ஆர் கேட்டு இருக்குது. இந்த 3 ஆர் கேட்டுக்கு அந்த 8 சுவிட்சஸ்லேருந்து இன்புட்ஸ் கொடுப்போம். ஆர் கேட்டோட அவுட்புட்டு பார்த்தோன்னா Y0 Y1 Y2வாக இருக்கும். இந்த 8:3 என்கோடருக்கு Vhdl ப்ரோக்ராம் இப்போ நம்ம எழுதலாம். ஸோ அதில் ஈக்குவேஷன் மெத்தட் பயன்படுத்தி ஃபஸ்ட்டு நம்ம எழுதலாம். என்டிடியில் இன்புட் அவுட்புட் வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணணும். இங்கே இன்புட் பார்த்தோம் X0லேருந்து X7 வரலதெல்லாம் இன்புட்டு. அப்போ X0 இன் std_logic. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா X7 வரல எழுதணும். அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா Y0 Y1 Y2 இதெல்லாம் அவுட் அப்படிங்கிறது போடணும். என்டிடி என்கோடர் ஆரம்பிச்சிச்சு, ஸோ அப்போ முடிக்கணும். அப்போ எண்ட் என்கோடர் போட்டு முடிச்சிடணும். இந்த டயக்ராமில் இருந்து Y0ஓட மதிப்பு X1 + X3 + X5 + X7, Y1ஓட மதிப்பு X2 + X3 + X6 + X7 இருக்கும். Y2ஓடது X4 + X5 + X6 + X7 இருக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன் மெத்தடில் எழுதுகிறப்ப ப்ரோக்ராமு அந்த ஆர்கிடெக்சர் பிஹேவியர்களுக்கும் எண்டு பிஹேவியர்களுக்கும் நடுவில் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா Y0ஓட மதிப்பு X1 + X3 + X5 + X7 இருக்குது. ப்ளஸ் போட்டுக்கிற இடத்துல R அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அப்போ Y0 <= X1 R, X3 R, X5 R, X7. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா Y1க்கு எழுதுகிறப்ப X2 R, X3 R, X6 R, X7. அதேமாதிரி Y2க்கு Y2 <= X4 R, X5 R, X6 R, X7. இப்போ எண்டு பிஹேவியர் போட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. இதே ப்ரோக்ராமை நம்ம இஃப்எல்ஸோ அல்லது கேஸ் ஸ்டேட்மெண்ட்டோ யூஸ் பண்ணி எழுதலாம். இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை நம்ம எழுதலாம். பாருங்கள், இந்த ப்ரோக்ராமுக்கு என்டிடியில் இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் எல்லாமே அறையில் கொடுக்கலாம். அதாவது X இன் std_logic மொத்தம் 0லேருந்து 7 வரல இருக்குது, அதனால் 7 down to 0ன்னு கொடுக்கலாம். அதேமாதிரி Yங்கிறது அதேமாதிரி அவுட்புட்டில் Y0 Y1 Y2ன்னு இருக்குது. அப்போ Y அவுட்டு std_logic_vector 2 down to 0ன்னு கொடுத்துட்டு எண்டு என்கோடர் போட்டோம் அப்படின்னா என்டிடி முடிஞ்சு. ப்ரோக்ராமை ஆர்கிடெக்சர் பிஹேவியருக்கும் எண்டு பிஹேவியருக்கும் நடுவில் எழுத போகிறோம். இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறப்ப இன்புட்டோட கண்டிஷனை செக் பண்ணுவோம். இங்கே இன்புட்டோட கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா X0லேருந்து X7 வரல உள்ளதை
செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து வெக்டாரில் எழுதியிருக்கனால எக்ஸோட மதிப்பை டைரெக்டாக அந்த பைனரி டேட்டாவை மாதிரி கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அதாவது ப்ராசஸ்க்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுங்கிறது கொடுக்கணும். பிகின் ஆகுது ப்ராசஸ்ஸு. அதாவது எக்ஸோட மதிப்பு 00000001 இருந்தது அப்படின்னா அப்போ கரஸ்பாண்டிங்காக அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா y less than or equal to 000 இருக்கும். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டிஷன்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிளேஷன் வச்சு செக் பண்ண போகிறோம். அதாவது இஃப் கண்டிஷன்ஸ் இல்லை அப்படின்னா அடுத்தது எல்சிப்பு போயிட்டு அடுத்த கண்டிஷன் எழுதுவோம். அதுமாதிரி ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிளேஷன் வச்சு அவுட்புட்டை பாஸ் பண்ணணும். ஒவ்வொரு கண்டிஷனாக நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். கடைசி கண்டிஷன் முடிஞ்ச உடனே நம்ம எல்ஸ் போட்டும் முடிக்கலாம். எல்ஸ் இல்லாமல் எல்லா கண்டிஷனையும் செக் பண்ணிவிட்டு அப்படியே கூட முடிச்சிக்கலாம். எல்லா கண்டிஷனும் எழுதி முடித்த உடனே இஃப்க்கு ஒரு எண்ட் இஃப்பும் ப்ராசஸ்க்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டு ப்ராசஸும் போடணும். ஃபைனலாக ஆர்கிடெக்சர் பிஹேவியர்களுக்கு எண்டு பிஹேவியர்களும் போட்டுட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். XILINX ISC சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கணும். ப்ராஜெக்ட் லொக்கேஷன் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும். என்கோடர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தா அப்படின்னா கிட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நியூ சோர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு VHDL மாடல் செலக்ட் பண்ணிவிட்டு VHDL மாடலுக்கு பேர் கொடுக்குறேன். என்கோடர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல இன்புட் அவுட்புட் வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும். ஸோ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா X0 X1 X2 அப் டு X7 வரலும் கொடுக்கணும். அதேமாதிரி Y0 Y1 Y2 அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். அதாவது இங்கே Y0 Y1 Y2 இதெல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரியேட் கொடுக்கணும். எஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா பிகினுக்கும் எண்டு பிகினுக்கும் நடுவில் டைப் பண்ணணும். நம்ம இங்கே ப்ரோக்ராமு ஈக்குவேஷன் மெத்தட் பயன்படுத்தி எழுத போகிறோம். அதனால் Y0 Y1 Y2 இது மூணுக்கும் தனித்தனியாக முன்னாடி பார்த்த மாதிரி எழுதிடணும். எழுதிட்டு அடுத்தது சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்தோன்னே எரர் இருக்கலன்னு செக் பண்ணுறதுக்கு செக் சின்டாக்ஸை வந்து டபுள் கிளிக் பண்ணணும். அடுத்தது யூசர் கன்ஸ்டன்ஸில் போயிட்டு இன்புட்டோட அவுட்புட்டோட வேரியபிளோட பின்னு வந்து அசைன் பண்ணணும். எஸ் கொடுக்கணும். பாருங்கள் நம்ம கொடுத்த வேரியபிள்ஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு. என்னோடய கிட்டுக்கு தகுந்த மாதிரி நான் இன்புட்டோட பின் நம்பரும் அவுட்புட்டோட பின் நம்பரும் நான் கொடுத்துக்கிறேன். உங்கள் கிட்டுக்கு என்ன பின் நம்பரோ அந்த பின் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா மேனுவலில் பார்த்து கரெக்டாக நீங்கள் ஃபீட் பண்ணிடுங்க. எல்லா இன்புட் அவுட்புட் வேரியபிள்ஸுக்கும் பின் வந்து அசைன் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துருங்க. அடுத்தது க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது நம்ம ஜென்ரேட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்டார்ட் அப் ஆப்ஷனில் JTAG கிளாக் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும் என்னோடய கிட்டுக்கு. அடுத்தது கிட்டை ஆன் பண்ணிவிட்டு கிட்டையும் சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் கான்ஃபிகர் டிவைஸ் இம்பேக்ட் இருக்கும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ரன் ஆகி முடித்ததுக்கப்புறம் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். கிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிறதுக்கு ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். அடுத்தது பிட் ஃபைல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ அந்த ஐசி மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமோட கமாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸிக்யூட் ஆகுது. அதாவது சிஸ்டத்துலேருந்து கிட்டுக்கு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகும். இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே ப்ரோக்ராம் சக்சீட்னு வரணும். ப்ரோக்ராம் சக்சீட்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிட்டில் இது X0 X1 X2 அப் டு X7 வரலும் இருக்கிறது இன்புட். இது அவுட்புட்டில் வந்து பார்த்தோம்னா இது வந்து Y0 Y1 Y2 ஓடது. நம்ம இன்புட்டை வந்து ஹை பண்ணுறப்ப அவுட்புட் கரஸ்பாண்டிங் பைனரி நம்பர் தெரியும். அதாவது ஆக்டல் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெசிமல் நம்பராக மாற்றுது. 8:3 என்கோடரு. பாருங்கள் இப்போ நான் X0 வந்து பார்த்திங்கன்னா 1 கொடுத்தேன். அப்போ 00 இருக்குது. அடுத்தது X1 1 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 00 இருக்குது. அதாவது ஆக்டல் நம்பர் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா பைனரி நம்பர் 001. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 2க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 010. அடுத்தது 3க்கு வந்து பார்க்கலாம். 3 ஹை பண்ணுறப்ப 011. அடுத்தது 4க்கு பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி 100 கிடைக்கும். பாருங்கள் 100. அதாவது ஆக்டல் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அடுத்தது 5 101. அடுத்தது 6 X6 வந்து ஹை பண்ணலாம். மீதியெல்லாம் லோவில் இருக்குது 110. அடுத்தது X7 ஹை பண்ணுறோம். மீதியெல்லாம் லோவில் இருக்கிறப்ப அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 111 கிடைக்குது. அதாவது இதில்
8:3 என்கோடரு எந்த இன்புட் ஹையாக இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங் பைனரி நம்பர் தெரியும். பாருங்கள், நான் வந்து 2 வந்து ஹை பண்ணுறேன். பாருங்கள், 2 ஹை பண்ணுறப்ப 010 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ.